ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும், அப்புறமா பிளிங்கிட்டு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு எதில் வேணுமானாலும் நீங்கள் இந்த மாவை வர வச்சுக்கலாம். 2 brothers கம்பெனிது கப்லி ஆட்டா பின்ன டயாபிக்ஸி கோதுமை மாவு. நான் ஒன்றும் பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டுல, பட் நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்லிட்டுருக்கேன். இது க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கும், நோ மைதா மிக்ஸு, சூப்பராக இருக்கும். இது எத்தனை தேவையோ அத்தனை அந்த மாவை எடுத்துட்டு பாலை விட்டு நல்லா பிசையணும். அந்த பாலில் தான் இந்த மாவு கலந்தாக்கா நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். தேவைப்படுற உப்பு சேர்த்துன்னு நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு கேப்சிகம் தக்காளி கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இது கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டின்ட்டுருக்கேன். ரெகுலராக நாங்கள் பண்ணுற கொஸ்துவோட கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி, ஒரே ஒரு கேப்சிகம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி தாயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ஒரு வானலை வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு திருமாறத்துக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் இப்போ திருத்து வச்சுருந்தோம் இல்லையா இது கேப்சிகம்மு பின்ன தக்காளி எல்லாம் போடணும். முதல்ல கேப்சிகமும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. கேப்சிகம் கொஞ்சம் சாஃப்ட் ஆன பிறகு தக்காளி போட்டுட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு கிளறி விடுங்க. 2 தக்காளியும் பின்ன கேப்சிகமும் 2 சாஃப்ட் ஆன பிறகு மசாலா பவுடர்கள் சேர்த்துக்கணும். நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, அப்புறமா மெயின் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும், திக்னஸ்ஸு கொடுக்கும். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி போடுங்க, கொஞ்சம் தளராக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. இப்போ அது நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நான் மாவு ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, சப்பாத்தி இட்டுண்டு ஒரு 5 to 6 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுட தவால 1 by 1 பாருங்க, சப்பாத்தி இட்டுன்றத போட்டு எடுத்திருக்கேன். எவ்வளோ உப்பி வரும் தெரியுமா? சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுத்தமிச்சாலும் மத்தியானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸு கொடுக்கலாம், நேரமும் சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் சேர்த்துக்கிறதுக்காக நான் எல்லாம் மிக்சடு ஸ்ப்ரவுட்ஸு சேர்த்து சுண்டல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு நீங்கள் பாருங்கோ.